அவரைக்காய் போட்டியா ரங்கா? நீ போட்டது அது காய் இருக்கேன் பாரு. போட்டியா என்ன? ஆ காய் இருக்கேன் பெருக்கி வா. தேங்காய் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? காய் தெரியல. என்னம்மா? பாரு என்ன விதை நட்டதோட சரியா? ஒரு பராமரிப்பு லெவல்ல காய் கிடைச்சிதா ஒரு குழம்புக்கு? ஆமா, ஒரு குழம்பு வரும்பா. ஆமா, பூச்சி இல்ல, ஒரே ஒரு தடவை தண்ணி ஊற்றணும். பூச்சி மருந்து ஒண்ணுமே இல்லை. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இதில் அவ்வளோ நிறைய அதான் நல்லா 2 இருக்கு பேர். எங்க இல்லை மாடு மேய்ஞ்சிருக்கு பேர். காஞ்சிருக்கு. அதான் நுண்ணில் நல்லா பூலாம் வச்சிருக்கு. 3 பூ இருக்கு. அதான் ஒன்று மாடு மேயாம இருந்தால் இன்னும் நல்லா இருந்துச்சு. 2 கொடி போகுது. அங்கே ஒரு சின்ன துணி வச்சுருக்கிறாரு. இந்த அவரைக்கொடியை நான் சும்மா ஏற்றி விட்டேன். இதை போட்டதோட சரி மெயின்டெனன்ஸே பண்ணல. அதான் வச்சு தண்ணிக்கு வந்துட்டேன்ல. இன்னும் பராமரிச்சு நிறைய காய் வந்துருக்கு. இது ஒரே ஒரு தண்ணி சும்மா ஒரு பக்கெட் ஊற்றணும், அவ்வளோதான். ஒரு பக்கெட்டுக்கு ஒரு குழம்பு காய் கிடைச்சிது. மருந்தும் போடல, எதுவுமே போடல. பூ வச்சிருக்கு பாரு. இன்னும் இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு பாரு. ஆடு மாடு இருக்கு. இதெல்லாம் முட்டையா இருக்கு. அதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கு. இன்னும் 2-3 பிஞ்சு இருக்கு. பிஞ்சு இருக்குது. அங்கே பூ வைக்குது. ஒரு காய் இருக்கு. ஆமா, மேல இருக்கு ஒரு காய். இது வேப்ப மரத்துல ஏறிச்சுன்னா அதுவா தானா வளர்ந்துட்டு இருக்கும். மழை பெய்யுது. கொஞ்சம் இன்னும் மெயின்டெனன்ஸ் சும்மா பார்த்துருந்தா கூட நல்லா வந்து ஒரு மேல பூ நிறைய வச்சிருக்கு. பிங்க் கலர்ல இருக்குமா அவருக்கா? பிங்க் கலர் இருக்காது, பூ பிங்க் கலர் இருக்கு. கிரீன் கலர் தான் ஒரு மாதிரி மோசமாக இருக்குல்ல அந்த காய். இது காயை கொடுத்த வருதான். ஆனால் பார்த்தா தானே வரும் காய். என்னம்மா என்ன பண்ற? அது பச்சைக்கா? என்ன பச்சைக்க? என்ன இது மிளகா நாத்து விட்டுருக்காங்களா? கீரை இருக்குது. கீரையா? மழைக்காக்கான கீரை. 1 2 இதோ அந்தாண்டி இருக்குது. தக்காளி கண்ணு ஒன்று வந்துருக்குது. இன்னும் ரவரா வளர்ந்ததுன்னா அப்படியே கிள்ளி அழகாக குழம்பு வச்சிடலாம். இதுக்குன்னா கூட வைக்கலாம், கம்மியாக இருக்கும். இன்னும் இருக்கு போல நடுவில் அந்த பக்கம் தக்காளி கண்ணு இருக்கு போல. இதான் மிளகா செடி பார்த்துருக்கியா? மிளகா செடி நம்ம சாப்பிட்றல போட்டால் அந்த மாதிரி பிளான்ட் வரும். நீ புக்கில் படிச்சல, போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா வரும்ல, அதான் வந்துச்சு. பண்ணக்கூடாது, புடுங்கக்கூடாது. தேங்காய் உடையா சாப்பிடலாம். நீ உடைக்கிறியா? நீ உடைப்பியா? அப்பா உரிக்கான், உரிச்சு தந்ததுக்கு அப்புறமா உடைக்கலாம். எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். நோ நோ விகாசினிக்கு நோ நோ. அப்பா
அம்மாக்கு மட்டும் நோவா? தேங்க்யூ. எஸ் எஸ் எல்லாருக்கும் எஸ் எஸ். தண்ணி புடிச்சு கொடுப்போம் உனக்கு. அப்பா கொஞ்சம் நிறைய குச்சிச்சு. அப்பா உனக்கு எத்துச்சு பாரு. தண்ணி தண்ணி குடி. இனிமையா இருக்கும். இனிமையா குடியா? குடிச்சு அப்பா பிடிக்கிறேன். அப்படியே குடி. கீழே ஊத்துற பாரு. இந்த ஆகாட் இருக்கட்டுமே. ஒன்று மட்டுமா ரெண்டுமா? ரெண்டும் பாரு. அது போசா துளுரா இருக்குது பாரு. அது எங்கே பார்த்தாலும் இப்போ கருப்பு மரமாக ரசம். எங்கள் கொல்லிலாம் கூட கருப்பு மரம் உண்டா. வேற எடுத்து போட்டுல புரியுங்க. ஆனால் எங்கி கறி அப்போ புவா செய்தா உனக்கு தெரியுமா? சாப்பாடு என்ன சாப்பாடு செய்ய போற? கல் எடுத்து வைக்கணுமா? கல் தான் அங்க இருக்குது. அதான் அடுப்பு. விறகு எடுத்து வைக்கணும். அப்புறம் வா விறகு எடுத்து வைமா விகாசினி. அங்க விறகு வைக்கிற இடமா அது. அது மேல வைக்கிறது இல்லை. அதை வச்சுட்டு விறகு எடுத்து வை. இது வந்து விறகு வைக்கிறது கேப்பு. இது எடுத்து ஒண்ணுன்னா வச்சு வை. அரிசி எங்க? அது கழனில விளையுதுல்ல நெல்லு, அதுதான் அரிசி. அது வெந்ததுக்கு அப்புறமா சாரி விளைஞ்சதுக்கு அப்புறமா காய வச்சு அறுத்து அப்புறமா அரிசி ஆக்கி தண்ணி ஊற்றி வேக வச்சு சாப்பிட வேண்டியது தான். புரிஞ்சிச்சா எப்படி பூவா ரெடி ஆகுதுன்னு? ஆ ஆ சரி வாங்க போவோம். ஆ சரி வச்சுட்டு வா. போது வாமா. அவரோதான். சரி போது வா. அவ்வளோதான் சொல்ல தெரியல. அவரோரா அவரோரா ஒண்ணா எடுத்து வைக்கணும். சரி பாய் சொல்ல அடுப்புக்கு. பாய் நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். நாளைக்கு வரோம். முட்டாது முட்டாது தொட்டு விடு. விகாசினியா? தொடு தப்பர். அம்மா தொடுறேன் பார். ஹாய் நீ தொடு. முட்டாது. நீ தொட்டு பாரு. போலாம் வா. தொட்டு கும்பிடு சாமி கண்ணிக்கு. பை போயிட்டு வரோம். கீழே பார்த்து போங்க. இப்படிதான் போனோம். போ. ம் 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 பூட்டு. இந்த மாதிரி ஒரு சூழலை விட்டுட்டு தான் போய் சென்னையில் 5 or 10 கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அது வீட்டுக்குள்ளே செய்கிறோம், இது வெளியில் செய்யணும். வெயில் மழை காற்று எது பட்டாலும் வந்து உழைச்சாதான் இங்கே நம்ம ஏதாவது எடுக்க முடியும். ஆனால் அங்கே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு சம்பளம். ஆனால் இங்கே யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அங்கே நம்மளை தவிர எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். முருங்காய் அது என்னது இது?
காட்டு மரகட்ட அம்மா தெரிச்சு ஓடு. எங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். மீன் கொட்டை தானே அது. செங்கல் சொல்லுங்க எத்தனை பாடுறேன் என்ன பண்றீங்க? சும்மா எடுக்கிறேன்.